சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போது சனி பகவான் ஜூன் 29 வக்ர நிலைக்கு போக போறாரு. அதே போல வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 15. சுமார் ஒரு 140 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில டிராவல் பண்ண போறாரு. பொதுவா சனி பகவான் வக்ரகதிக்கு போறாருனாக்கா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி டிராவல் பண்ணுவாரு, டிரான்சிட் ஆவாரு. பட் ஆனா இந்த சனி வக்ர பயிற்சியில சனி பகவான் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல, எந்த ஒரு டிரான்சிட்டும் பண்ணல. அதாவது நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்திலேயே சனி பகவான் வக்ர நிலை ஆகிறாரு, 3ஆம் இடத்திலேயே டிராவல் பண்றாரு. நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் ஒரு சில டிஃபரன்ஸ் ஆகுது. நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரமாகி அப்புறம் நேர்கதிக்கு வராரு. ஆகவே 3ஆம் இடத்துல சனி வக்ரம். மேலும் சனி பகவானுக்கு 3 விசேஷ பார்வைகள் இருக்கு. அதாவது 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அதன் வகையில சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையில பார்ப்பாரு. அதுக்கு அடுத்தது தன்னுடைய சப்தம பார்வையில நம்முடைய நட்சத்திரத்துக்கு மற்றும் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா தன்னுடைய 10வது பார்வையால நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்ப்பாரு. இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியில சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது சிறப்பா சிறப்பு இல்லையா, ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா அது கொஞ்சம் அன்ஃபேவர் தான். ஏன்னா சனி பகவான் பொதுவா 3ஆம் இடத்துல பலம் அடைவார். அதுவும் ஆட்சியா இருக்கிற சனி பகவான் 3ஆம் இடத்துல பலம் அடைவாரு. 7ரை சனி முடிஞ்சு இப்போதான் சனி பகவான் கடந்த ஒரு வருடமா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப உபஜய ஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால கொஞ்சம் குழப்பமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட் சேம் டைம் பெருசா நம்மள குழப்பத்துல இழுத்து விட மாட்டார், பெரிய அளவுல அன்ஃபேவரும் கிடையாது. ஆகவே பெருசா உரி பண்ண வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல விழிப்புணர்வோட இருந்தாக்கா இந்த நேரத்துல சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா சனி பகவான் பார்க்கிற இடம்லாம் பால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆகவே 3ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பார்த்த இடத்து ரீதியாகவும் நம்மளுக்கு குழப்பங்களை கொடுத்திருப்பாரு. பட் இந்த சனி வக்ர பயிற்சியில இதுவரைக்கும் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். ஸோ அது நமக்கு ரொம்ப ஃபேவர். அந்த பாசிட்டிவான சைடு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம எதன் வகையில கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறது மைனஸ் நான் சொல்லியிருந்தேன். ஆகவே பொதுவா 3ஆம் இடத்துடைய தன்மை என்னன்னாக்கா ஒரு விஷயத்தை முயற்சி பண்றது, ஒரு விஷயத்தை செஞ்சுதான் பார்ப்போமேனு முடிவெடுக்கிறது. அடுத்தது ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது. அந்த தைரியம், முயற்சி எடுக்கிற தன்மை, பயம் பதட்டம் இல்லாம ஒரு விஷயத்தை செய்யறது, செயல்படுத்துறது. அதெல்லாம் அந்த 3ஆம் இடம் தான். அதுல சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த தைரியம், வல்லமை அப்படிங்கிறது இருக்கும். இப்ப வக்ரம் ஆகுறதுனால இந்த நேரத்துல கொஞ்சம் டவுட் வரும், நம்மளால பண்ண முடியுமா, நம்ம இதை செயல்படுத்தலாமா அப்படிங்கிற அடையாளம் புரியாத ஒரு பயம், பதட்டம், தேவையில்லாத மனக்குழப்பம் இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நம்மளால முடியும், மேலும் இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்காம அந்த விஷயத்திலே டிராவல் பண்ணுங்க. அதுல நிச்சயமா ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த நேரத்துல தப்பா யோசிக்கிறது, நம்மளால முடியுமான்னு யோசிக்கிறது, முயற்சியை தள்ளி போடுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்படுறது, தேவையில்லாத விஷயத்த மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றது, சோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா சிறப்பா இருக்கும். சோ இதை மட்டும் இந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் அவுட் பண்ணணும். மற்றபடி பெருசா வீக் இல்ல. இப்ப எதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஆகவே குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், இதுல இருந்த குளறுபடியான பலன்கள், தேவையில்லாத மன உளைச்சல், பிள்ளைகள் சார்ந்திருந்த மன உளைச்சல், மன வருத்தங்கள், பிள்ளைகளோட ஏற்பட்ட வாக்குவாதங்கள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும். மேலும் குழந்தை பாகிய ரீதியா ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேதுன்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆகவே குழந்தை பாகியத்திலையும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். சோ அது நமக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தது பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைகள் வழி தவறி போற மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையும், பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அப்படிங்கிறது குறையும். அதை நம்ம பெரிய பெனிஃபிட்டா பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னாக்கா சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாகியஸ்தானம், அதாவது நம்மளுடைய லக்க குறிக்கக்கூடிய இடம். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா தந்தையார் ஸ்தானம், அதாவது தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் 9ஆம் இடத்தை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணும். இதை சனி பகவான் பார்க்கறதுனால கடந்த காலகட்டத்தில் தந்தையோட அதிகமா வாக்குவாதம், தந்தைக்கும் உங்களுக்கும் செட் ஆகாம இருக்கிறது. நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, உங்க தந்தையார் ஒன்னு சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் வாக்குவாதமா போயிருக்கும். ஃபேமிலியில தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதனால ஏற்பட்டு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மன வருத்தம், மனக்குழப்பம், தந்தையாரோட ஏற்பட்ட வாக்குவாதங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வந்து தந்தையார் சார்ந்த வகையில அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சோ அது நமக்கு ஒரு ஃபேவரான பலன்களை செய்யும். மேலும் தந்தையாருடைய சப்போர்ட் இந்த நேரத்துல உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். சோ அதுவும் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான சைடை காட்டுது. அடுத்தது பார்த்தோம்னா லக்கு. நம்முடைய முயற்சிகள் கடந்த காலகட்டங்கள்ல வெற்றியை கொடுத்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சி மட்டும் தான் பண்ணிருப்போம், அதுல பெருசா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்காது. ஏதோ சின்ன சின்னதா ஒரு வெற்றிகள் கிடைச்சாலும் அது நம்மளுக்கு திருப்தி கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்காது. ஏன்னா இந்த 9ஆம் இடத்துல லக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த 9ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறதுனால ஒரு விஷயம் தள்ளி கிடைக்கும். நீ ஒரு நேரத்துல ஆசைப்பட்டிருப்பீங்க, அது அப்போ கிடைக்காம கொஞ்சம் டிலேவாகி கிடைச்சிருக்கும். அந்த பொருள் மேல உள்ள அந்த ஆசை போன பிறகு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்படியே ஏதாச்சும் டிலேவா இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவா நடக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு போறீங்கன்னா அந்த விஷயம் நடக்காமலே போயிருக்கலாம். இப்படி நிறைய டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். இப்போ சனி வக்ர பார்வையை 9ஆம் இடத்துல செலுத்துறதுனால நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் மேலும் நீங்க முயற்சி பண்ற விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். அது ஒரு பெரிய பாசிட்டிவான சைடா இருக்கு. அட் சேம் டைம் சனி பகவான் வக்ர பார்வையை 9ஆம் இடத்துல செலுத்துறதுனால இந்த நேரத்துல இந்த தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேரா இருக்கிறது சிறப்பு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா விரயஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. கடந்த காலகட்டங்களில் நிறைய விரய செலவுகள் இருந்திருக்கலாம். ஏன்னா விரயஸ்தானத்தை பொதுவா சனி பாக்குறது நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். பணம் வரும் செலவா இருக்கும். ஒரு சிலருக்கு தண்ட விரய செலவா போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ சனி பகவானுடைய வக்ர பார்வையினால பலம் இழந்து பாக்குறதுனால இந்த நேரத்துல தேவையில்லாத தண்ட விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாமே இந்த நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். மேலும் செலவுகள் வந்தாலுமே அதை பயனுள்ள செலவுகளா சுப செலவுகளா மாத்திப்பீங்க. ஏன்னா குருவும் 6ஆம் இடத்துல நம்முடைய ராசிதிபதி 4ஆம் வீட்டதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. ராகுவும் 4th ஹவுஸ்ல, அவர் அப்படியே 6ஆம் இடத்துல இருந்து நம்முடைய விரயஸ்தானத்தை குரு பகவான் பாப்பாரு சப்தம பார்வையால. ஆகவே இந்த நேரத்தை பொறுத்தளவுல செலவுகள் இருக்கும், ஆனா சுபவிரய செலவுகளா இருக்கும். ஒரு சிலர் கடன் வாங்கி சுபவிரய செலவுகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் இந்த நேரத்துல கிடைக்கும். அதே பொருளாதார ரீதியா இருந்த தண்ட விரய செலவுகள் இந்த நேரத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அது நமக்கு கொஞ்சம் திருப்தியை கொடுக்கும். அட் சேம் டைம் செலவுகள் இல்லாமலும் இருக்காது. ஏன்னா இந்த நேரத்துல குருவும் 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல. ஆகவே இந்த நேரத்துல மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அப்படியே சுத்தி வரது வாய்ப்புகள் இருக்கு. 4th ஹவுஸ்ல ராகு ஏதோ அலைச்சல் துரிச்சல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றது, யாருமே எல்லாமே இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுறது. அதெல்லாம் இந்த காலகட்டத்துல இயல்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு. அவை பொருளாதார ரீதியா செலவுகள் இருந்தாலும் அது சுபவிரய செலவா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பொருளாதார தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா இருந்த தட்டுப்பாடு, பொருளாதார ரீதியா இருந்த மனக்குழப்பம் அதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். அது நமக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அது இந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல குரு. ஆகவே ஹெல்த் வைஸ் தான் கொஞ்சம் அவேராவே இருக்கணும். ஏன்னா 6th ஹவுஸ்ல குரு நம்முடைய ராசிதிபதி 6ஆம் இடத்துல போய் அமர்றது சிறப்பு கிடையாது. அதுலயும் பார்த்தோம்னா 4th ஹவுஸ்ல ராகு, அதுவுமே ஏதோ ஒரு பக்கம் மென்டலி கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கும். எதையாச்சும் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பீங்க. ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள போட்டு ரொம்ப குழப்பிக்கிறது, தேவையில்லாத விஷயத்துலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, எப்போதும் எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, சரியா சாப்பிடாம சரியா தூங்காம தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறது. அதெல்லாம் இந்த நேரத்துல இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆகவே ஹெல்த் வைஸா அவேரா இருக்கிறது சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. சனி வக்ரமே ஆனாலும் கொஞ்சம் பயம் பதட்டத்தை கொடுப்பாரு. உடல் ஆரோக்கிய ரீதியா, மன ஆரோக்கிய ரீதியா, மேலும் நம்ம என்ன ஃபீல்ட்ல இருக்கோமோ அது சம்பந்தமா மனக்குழப்பம், மன வருத்தம், பயம் ஏதாச்சும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தளவுல இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பா இருக்கும். ஆகவே 4th ஹவுஸ்ல இருக்கிற ராகு, 6th ஹவுஸ்ல இருக்கிற கேது, நேரம் தவறிய உணவு, நேரம் தவறிய தூக்கம், ஏதாச்சும் நம்முடைய பயாலஜிக்கல் சிஸ்டத்துல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆகவே அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான டைத்து சாப்பிடுங்க, கரெக்டான டைத்து தூங்குங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மேலும் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. டைம் இருக்கிறவங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படிலாம் உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வாங்க. எங்க போனா நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்துக்குலாம் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை செம்மைப்படுத்துறதுக்கு நல்ல உணவு வகைகளை சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துல சனிக்கிழமைகள்ல நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம இருக்கிறது சிறப்பு. நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது சிறப்பா இருக்கும். சாப்பிடுறதுலயும் டயத்துக்கு சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பராமரிச்சாலே மருத்துவ செலவுகளை அவாய்ட் பண்ணலாம். உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா கிரியர், அப்படியே தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது இந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் பார்க்குற இடத்துல யாரையும் பகச்சுக்காம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 6th ஹவுஸுக்கு குரு வந்திருக்காரு. ஆகவே தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறது, யாராச்சும் உங்கள்ட்ட வந்து கோபமா பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட எதிர்த்துக்கிட்டு பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும்னு தோணுது. ஏன்னா 6th ஹவுஸுக்கு குரு வந்துட்டாலே தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மன வருத்தங்கள், தொழில் செய்யற இடத்துல போட்டி, உத்தியோகம் பார்க்குற இடத்துல ஏதாச்சும் மன வருத்தங்கள் இப்படி ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆகவே அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் டிராவல் பண்றது சிறப்பா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது தேவையில்லாத மன உளைச்சல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பட் ஆனா அதை நிறைய பேர் தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு குழப்பத்தினால அப்படியே அந்த வர வாய்ப்பை அப்படியே யூஸ் பண்ணிக்காம விட்டுருவாங்க. கொஞ்சம் அலட்சியத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல அலட்சியப்படுத்தாம எதையும் இந்த முயற்சியில இருக்கீங்க, ஏதாச்சும் உத்தியோகம் தொழில் முயற்சி பண்ண போறீங்கன்னா அந்த முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த தாய் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேரா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயார் கூட வாக்குவாதம் எதுவும் பண்ணாம இருக்கிறது, இதுல எல்லாம் கொஞ்சம் அவேரா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு
அளவுல 4th ஹவுஸ்ல ராகு சனியும் வக்ரம். அதனால இந்த நேரத்துல இந்த சிந்தனை எல்லாம் தப்பா போறது, தேவையில்லாத விஷயத்துல இறங்குறது, படிப்பை தவிர வேற ஏதாச்சும் விஷயத்த நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றது, அப்படி ஏதாச்சும் சிந்தனை ட்ராக் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஒரு முயற்சியில இருக்கீங்க, ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதையே தொடர்ந்து பண்ணுங்க. திடீர்னு இடையில எதுவும் பிளானை சேஞ்ச் பண்ண வேண்டாம். அது நமக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் குளறுபடியான பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அவை படிப்பு சார்ந்த வகையில கவனம் சிதறாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறது சிறப்பு. அடுத்தது திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை. இதை சார்ந்து பார்க்கும்போது பொதுவா இந்த திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைக்கணும்னாக்கா குரு பலம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கணும். இப்போ குரு கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அலியும் சனி பகவானும் அடுத்த 140 நாட்களுக்கு கொஞ்சம் வீக் ஆகுறாரு. ராகு கேது பெருசா ஃபேவர் இல்ல. 10ஆம் இடத்துல கேது, அது ஏதோ ஒரு வகையில தொழில் உத்தியோகம் அப்படி ஏதோ கொஞ்சம் பிரஷர் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் பெருசா ஃபேவர் இல்ல. அவை குரு பலம் இல்லாதனால இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல திருமண பொருத்தம்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. குறைந்தபட்சம் நீங்க சூஸ் பண்ற பார்ட்னருக்கு குருபலம் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. மேலும் இந்த திருமண முயற்சியில நல்ல செய்திகள் இந்த நேரத்துல தடை தாமதத்தோட தான் கிடைக்கும். ஆகவே திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது சிறப்பு. யாரையும் பகச்சுக்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம், மூன்றாவது மனிதரை நம்பி பணம் காசை இழக்க வேண்டாம். சோ இதுல எல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா செயல்படுறது சிறப்பா இருக்கும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கை, அது சார்ந்து பார்க்கும்போது இந்த நேரத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில பெருசா குழப்பம் இல்ல. சின்ன சின்ன வாக்குவாதம் அப்பப்போ வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏதோ பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில பெரிய அளவுல குழப்பம் இல்ல. வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி, அதெல்லாம் அந்த நேரத்துல சிறப்பான முறையில கிடைக்கும். கோபத்தை குறைச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறதுனால அதிகமா கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா கோவப்படுவீங்க, அதிகமா வார்த்தைகளை வெளில விடுவீங்க. அதுலயும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் எரிச்சலான மனநிலை அப்படிங்கிறது வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும். ஓவராலா அந்த சனி வக்ர பயிற்சி நமக்கு ஏதோ ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுக்குது. கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கசப்பான நினைவுகளை இனிமையா மாத்துது. மேலும் இந்த காலகட்டத்துல அர்த்தமே இல்லாத விஷயத்துக்கு பயப்பட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு அடையாளம் புரியாத பயம், பதட்டம், பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை, கடன் சார்ந்த சிந்தனை, எதிரிகள் சார்ந்த சிந்தனை, ஏதோ 3வது நபரை பத்தியே யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, மருத்துவம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை, இப்படி இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நம்முடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்திகள் மற்றும் நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் பெருசா பாதிப்பு கொடுக்காது. அது ஏதோ அப்படியே லைட்டா சிம்டம்ஸ் வர மாதிரி அப்படியே வந்துட்டு போயிடும். அது பெருசா நமக்கு பிரச்சனை மாதிரியே தெரியாது. மேபி நம்மளுடைய சுய ஜாதகத்துல அன்ஃபேவரான தசாபுக்தியோ கிரக அமைப்புகள் அன்ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல நமக்கு இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பலன்கள்ல கொஞ்சம் ஹெவியான டேமேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ கொஞ்சம் தாங்க முடியாத கொஞ்சம் மன வருத்தங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேரா இருக்கிறது சிறப்பு. என்னை பொறுத்த அளவுல இந்த சனி வக்ரம் ஏதோ அடையாள புரியாத பயத்தை கொடுக்கும். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அப்படியே ட்ராக்ல இழுத்துட்டு போகும். ஆகவே மன ஆரோக்கியத்தை செம்மைப்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம் தானாவே செம்மை அடையும். கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. எதையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். அலட்சியத்தினால தேவையில்லாத இழப்புகள் இந்த நேரத்தில் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே எதையும் அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது சிறப்பு. அதுல நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். மற்றபடி கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல ஏற்படுத்திடாது. அதனால பெருசா உரி பண்ண வேண்டாம். சின்னதா கேர் எடுத்துக்கோங்க. அது நமக்கு ஒரு அடையாளம் புரியாத மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும், ஒரு புரிதலை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ அடுத்ததா ஒரு சின்னதா ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான், ஒரு பொதுவான பலன்கள் தான். இது உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள், இது சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க. இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற தசாபுக்தி ஃபேவரா இருக்கா, நீ எது சம்பந்தமான விஷயங்கள் ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு ஃபேவரான பலன்கள்லாம் கிடைக்குமான்னு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேனாக்கா, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கோச்சார ரீதியா ஒரு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துட்டு இருக்கும். பட் ஆனா தசாபுக்தி பர்சனல் சாட்ல தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்கும். சோ அவங்க இந்த கோச்சார பலன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும். கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கும். பட் ஆனா பர்சனல் ஹெராஸ்கோப்ல தசாபுக்தி அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லாம அன்ஃபேவரா இருக்கும். சோ அவங்களுக்குமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும். பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, ஆனா உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய பர்சனல் சாட்ல இருக்கக்கூடிய தசாபுக்திகள். ஆகவே சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு சிமிலரா ஓவராலா கரெக்டா வருதுனாக்கா பெருசா நீங்க ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, பர்சனல் சாட் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுது, நீங்க நிறைய நெகட்டிவா சொல்றீங்க, எனக்கு ஆனா பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி
பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல பாசிட்டிவா சொல்ற இடத்துல நெகட்டிவா நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்சனல் சார்ட்டை. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.